செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரியஸ். ஹோமோலோகஸ் சீரியஸ். சார் அப்படின்னா என்ன சார்? இதோட டெஃபினிஷன் என்னன்னா, a group of group or a series of organic compound each containing a characteristics functional group form a homologous series and the members of the series are called homologous. நோட் பண்ணிக்கோங்க. It contains same functional group. Different molecular formula. MF na molecular formula. Different molecular mass. அதோட வெயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃபர் இன் CH2 குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். 4th பாயிண்ட், இது இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ஆனால் சிம்பிள் தான், புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆர் மல்டிபிள் ஆஃப் CH2 குரூப். டிஃபர் இன் CH2 குரூப் ஆர் மல்டிபிள் ஆஃப் CH2 group. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. குரூப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சீரியஸாகவும் இருக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஈச் கண்டெய்னிங் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் எ ஹோமோலோகஸ் சீரியஸ் அண்ட் த மெம்பர் ஆஃப் த சீரியஸ் ஆர் கால்டு ஹோமோலோகஸ். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டோட ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மாலிகுலர் மாஸ். சரிங்களா? அதே மாதிரி டிஃபர் இன் CH2 குரூப். இந்த 4 பாயிண்ட். இதில் இந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம இதை ஹோமோலோகஸ் சீரியஸாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? CH2 குரூப்பு டிஃபர் ஆகிறத பொறுத்து தான். இப்போ எப்படி சார் அப்படின்னா, இப்போ இது என்னது, அல்கேனா, CH3 CH2 CH3. இது என்னது, அல்கேனா. ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறது காமனாக இருக்கிறது அல்கேன். ஸோ இதுலேயும் அல்கேன் தான், இதுவும் அல்கேன் தான். ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ கார்பன் இருக்குது, 3 கார்பன். இதில் 4 கார்பன். எது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆடாக இருக்குது, CH2 குரூப் ஆடாக இருக்கா? ஸோ ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப், சேம் ஃபங்க்ஷனல் குரூப், எல்லாமே சேச்சுரேட்டடாக இருக்குது. சரிங்களா? அது ஒரு ஃபங்க்ஷன்.
அடுத்தது டிஃபரெண்ட் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரா? அப்போ இது எப்படி எழுதலாம்? C3 இங்கே 3 3 2 டோட்டலாக எவ்வளோ வருமா? 8. ஸோ இங்கே என்ன வரும்? 3 3 8 2 2 சரிங்களா? 3 3 6 2 2 10 சரிங்களா? அப்போ என்ன வரும்? C4. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரெண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. வெயிட் என்ன ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கார்பன், இது வெயிட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது? ஒரு CH2 குரூப்பு எக்ஸஸாக இருக்குது, மல்டிபிளாக இருக்குது சரிங்களா? அப்போ இந்த மாதிரி செயின் அதிகமாகும் போது மல்டிபிளாக இருக்குமா இல்லையா? ஸோ அதான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன கேட்டகரியில் சொல்கிறாங்க? ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? ஹோமோலோகஸ் சீரியஸ் சரிங்களா? ஸோ இதில் ஃபங்க்ஷன் குரூப் வேறு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கலாம் சரிங்களா? இப்போ சப்போஸ் இப்படி இருக்குது, இதுவும் என்னதான்? ஹோமோலோகஸ் சீரியஸ், சேம் ஃபங்க்ஷனல் குரூப். OH அங்கே என்னதான் இருக்குது? ஆல்கஹால் தான் இருக்குது. என்ன டிஃபர் ஆகிருக்கு? CH2 சரிங்களா? அப்போ CH2 டிஃபராக இருந்தால் மாலிகுலர் ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டுட் சரிங்களா? ஆல்ரெடி என்னது? மாலிகுலர் ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயிட் எப்படி இருக்கும்? மாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது? இங்கே ஒரு CH2 இருக்குது, இங்கே 1 2 சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மல்டிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீரியஸாக இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது என்னதான்? ஹோமோலோகஸ். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? என்ன கொஸ்டின்? ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. என்னது? which of the following compounds belong to same homologous series அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஹோமோலோகஸ்னா என்ன கண்டிஷனு? கண்டிஷன் என்னது? சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது டிஃபரின் CH2 குரூப். இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபரின் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரின் வெயிட் சரிங்களா? அது எல்லாமே டிஃபர் தான், அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது ரெண்டு விஷயத்தை வச்சு சொல்லுங்கள். சேம் ஃபங்க்ஷனல் குரூப் எது எது? இது டபுள் பாண்டு, இதெல்லாம் என்னதுமா? ஸோ அப்போ இது என்னது? இது அந்த கேட்டகரியில் வருமா? ஸோ இதை என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதை கவனிங்க, எல்லாமே அல்கேனா இருக்கா? ஸோ இதில் என்ன டிஃபராக இருக்குது? 1 2 3 1 2 3 4 சரிங்களா? 4 கார்பன் இருக்கா இல்லையா? ஒரு CH2 எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? சரியா இருக்கா? அந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து போகுதா? அப்போ என்ன ஆன்சரு? 2 and 3. என்ன ஆப்ஷனு? சி. இப்படி தான் கொஸ்டின். அப்போ இதில் மட்டும் தான் கேட்பாங்களா? எதில் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா? இது என்னது? கீட்டோனா? இது என்னதான்? ஹோமோலோகஸ் சீரியஸ். புரியுதுங்களா இல்லையா? மல்டிபிள், ஒரு CH2 டிஃப்ரெண்டாக இல்லை, எவ்வளோ CH2 வேணாலும் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். இங்கே என்ன இருக்குது? CH3 CH எத்தனை இது டிஃப்ரெண்டாக இருக்கா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். CH2 குரூப் எப்படி இருக்கலாம்? ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாவே அது என்ன சீரியஸ் தான்? ஹோமோலோகஸ். ஒன்றும் கிடையாது, ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பில் 2 3 மாலிகுல் கொடுத்தாங்கன்னா ஒரே மாதிரி பண்பு இருக்கும், மோர் ஆர்லெஸ் சிமிலராக இருக்கும் சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக சிமிலராக இருக்காது, மோர் ஆர்லெஸ் சிமிலராக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சொல்லுவாங்க. கீட்டோனில் நிறைய கீட்டோன்ஸ் இருக்குது. ஒரு கார்பன் இருக்கிற கீட்டோன், 2 கார்பன் நம்பர் அதிகமாகும். பட் ஒரு சில ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும் சரிங்களா? இப்போ வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் இப்போ சொல்கிறாங்கல்ல, அப்பா மாதிரி பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி, ஆனால் வேறு தான். இப்போ அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னா மீனிங் என்னது?
அதே ஃபேமிலியில் நமக்கு வர்றது, பட்டு டிஃப்ரெண்ட் நேச்சர் வந்து இன்சைடு என்னது சில நேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். ஆனால் வேறு வேறு வந்துச்சுன்னா இதுவும் ஒன்றா, இது என்னது ஆல்கஹால், இது என்னது கீட்டோன். ஸோ இது ரெண்டு ஹோமோலோக சீரீஸில் வருமா? வராது. சரிங்க. ஸோ இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். கிளியரா? ஹோமோலோக சீரீஸ்னால் என்னன்னு புரியுதா? ஸோ இதுக்கு அடுத்தது இது எல்லாமே என்னதான் ஹோமோலோக சீரீஸ் ஃபார் ஆல்கஹால். சரிங்களா? நார்மலா அல்கேனுக்கு CN H2N +2 -2 +2. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அல்கேன். ஸோ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ CN H2N +2. இப்போ சிம்பிளஸ்ட் மாலிகுல் என்னமா? மீத்தேன் CH4. இப்போ இதில் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ கார்பன் இருக்கு? ஒரு கார்பன். எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? ஹைட்ரஜனில் 2. எவ்வளோ ஹைட்ரஜனோ என்ன எவ்வளோ கார்பனோ அதை எழுதிடணும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ அப்போ எவ்வளோ கார்பன் இருக்கு இங்கே? 1 ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும்? 2. அப்போ இந்த ஃபார்முலா என்னது? CH4 2 + 2 4 வந்துருச்சா? ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணும். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் கார்பன். இதை எதை மீன் பண்ணுது? அல்கேன், சேச்சுரேட்டட் கார்பன். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்னா CN H2N. இது என்னதுக்கு வருமா? அல்கீன். சரிங்களா? அல்கீன் சிம்பிளஸ்ட் அல்கீன் என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. இதுக்கு பேர் என்னதுமா? ஈத்தீன். சரிங்களா? அப்போ 2 கார்பன் இருக்கா? அப்போ என்ன வரும்? C2 H என்ன வரும்? 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ? 2. ஸோ என்ன வரும்? H4. ஸோ இது எதுக்கு? அல்கீன். அடுத்து அல்கைன். ஸோ அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னது? CN H2N -2. ஸோ இது என்ன சொல்லுவாங்க? அல்கைன். அல்கைன்னா என்னதுப்பா? ட்ரிபிள் பாண்ட். சரிங்களா? கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எண்ணுங்கிற இடத்துல எவ்வளோ கார்பன் இருக்கோ எழுதிடணும். சரிங்களா? இப்போ இதில் எவ்வளோ கார்பன் இருக்குமா? 2 கார்பன் C2. 2 இன்ட்டு என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் தான். 2 × 2 4 -2. அப்போ என்ன வரும்? H2. ஸோ இதை எதை மீன் பண்ணுது? அல்கைன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது? பொதுவான வாய்ப்பாடு படிச்சிருக்குமா இல்லையா? ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரோ கார்பன். இது பேசிக்கான ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் என்னது? அல்கீன், அல்கேன், அல்கீன், அல்கைன்லாம் பேசிக்கானது. ஸோ அல்கீனும் அல்கைன் என்னது? இது டபுள் பாண்டை மீன் பண்ணுது, இது ட்ரிபிள் பாண்டை மீன் பண்ணுது. அதே மாதிரி ஆல்கஹாலுக்கு என்ன பொதுவான வாய்ப்பாடு வரும்? நம்மளே உருவாக்கணும். வாய்ப்பாடு இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஸோ இதை உருவாக்கும் போது எப்படி ஃபார்ம் ஆகும்? CN H2N +2 போடலாமா? +2 போடலாமா? +1 போடலாமா? CN H2N +1. அதுக்கு அடுத்தது OH தனியாக எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன ஆட் ஆகும்? அந்த கார்பனில் OH குரூப்பே ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ OHன்னு தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ என்ன வந்துடும்? இப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்க. C எவ்வளோமா? ஒரு சியா? C1 2 × 1 2 2 + 1 3 H3 OH. கரெக்டாக வருதா இல்லையா? ஸோ இதான் என்னது? இது எதுக்கான பொதுவான வாய்ப்பாடு? ஆல்கஹால். இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். வீட்டில் போய் என்ன பண்ணும்? ப்ராக்டிஸ் பண்ணும். இதோட ஒத்து போகுதான்னு எல்லாமே செக் பண்ணும் நீங்கள். எதுக்கு? ஆல்கஹாலுக்கு. அல்கீனுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இப்போ ப்ராப்ளம் கொடுக்குறேன். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி இதெல்லாம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு செக் பண்ணும். ஜென்ரல் ஃபார்முலா. இதெல்லாம் என்னதுப்பா? ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரோ கார்பன். இப்போ கீட்டோனுக்கு இப்போ நான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா நானே உருவாக்குறேன். சரிங்களா? இப்போ என்ன இருக்கு? C டபுள் பாண்ட் O CH3 CH3. இது என்னதுப்பா? கீட்டோன். இப்போ நான் உருவாக்கணும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? CN H2N. சரிங்களா? எவ்வளோ கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? 6. சரிங்களா? அப்போ 2 × 3 6 வந்துருமா? சேச்சுரேட்டட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன ஆட் பண்ணும் இந்த இடத்துல? ஆக்சிஜன் மட்டும் ஆட் பண்ணுமா? கார்பன் ஆட் பண்ணுமா? ஆக்சிஜன் மட்டும் ஆட் பண்ணும். சரிங்களா? இப்போ
கால்குலேட் பண்ணி பாருங்க. C எவ்வளோ 3, H எவ்வளோ 6 இன்ட்டு O. ஸோ இது எதுக்கான பொதுவான வாய்ப்பாடு? எதுக்கான பொதுவான வாய்ப்பாடு? கீட்டோனுக்கான பொதுவான வாய்ப்பாடு. ஸோ நமக்கு எது தெரியலன்னா நம்ம என்ன பண்ணோம்? உருவாக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்? இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருந்தால் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வந்திருக்குமா? 2n+2 வந்திருக்கும். ஸோ +2க்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணிட்டோம்? ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பும் நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே உருவாக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் வேற ஏதாவது என்ன இருக்கு? ஆல்டிகைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்டிகைட் என்னது? CH3 CHO இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் ஆல்டிகைடு. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா சிம்பிளஸ்ட் ஆல்டிகைடு கீட்டோனா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் C என்ன வருது? 2 C2. H என்ன வரும்? எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? 2. அப்போ 2 இன்ட்டு என்ன வரணும்? N வரணுமா அதுக்கு மேலே வரணுமா? N ப்ளஸ் என்ன வரும்? ஸோ இது எது ஈக்குவலாக இருக்கு? எதுக்கு? இதுக்கும் ஈக்குவலாக இருக்கு. அதுக்கு வருதா? CN H2NO. இது ரெண்டுக்குமே எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது? கீட்டோனுக்கு அப்ளிகபிள் ஆகுது, ஆல்டிகைடுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொதுவான வாய்ப்பாடு காமன் ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்னது நமக்கு தெரிஞ்சது என்னென்ன? இது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்குச்சு. ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லையா? அல்கைனோட இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்களா? ஆனால் ஸ்கூல் எழுதிருப்பீங்களா இல்லையா? அல்கீனுக்கு என்ன, அல்கைனுக்கு என்ன, அல்கைனுக்கு என்ன ஞாபகம் வரலையா? புக் பேக்கில் இருக்கும்பா. புக் பேக்லேயும் இருக்குமே இல்லையா? புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி +2ல் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த விஷயங்களை கோர்வையாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 1 by 1. இப்போ தெரிஞ்சுக்கலாம்ல. இது வரையும் தெரியலாம். ஓகே, இப்போ தெரியுதுல்ல. அல்கேனுக்கு என்ன வரும்பா சொல்லுங்க? CN. அல்கீனுக்கு? அல்கைனுக்கு? இது இந்த 3 விஷயம் தெரிஞ்சா சரி. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதிலிருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீட் பேஸ்டு கொஸ்டின் தான். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. ஹோமோலோகஸ் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹோமோலோகஸ் சீரியஸ் ஹேவிங் சொல்ல எழுதிக்கோங்கம்மா. ஹோமோலோகஸ் சீரியஸ் ஹேவிங் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பட் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பட் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஸோ பிசிக்கல்னா கெமிக்கல்னா அந்த கெமிக்கலி என்ன ரியாக்ஷன்லாம் என்ன நடக்கும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா பாயிலிங் பாயிண்ட்டு. சரிங்களா? அதோட என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்யூடில் இருக்கா, சாலிடில் இருக்கா? சரிங்களா? இதெல்லாமே என்ன டிஃபர் ஆகும். இப்போ புக்கில் ஒரு அந்த பேஜ் இன்னும் ஃபஸ்ட்டு பேஜ் என்னமாச்சு? கிழிச்சிட்டிங்களா? யார் கிழிச்சு? அங்கேயே கிழிச்சிட்டாங்க. டேட்டுங்களா? அவங்க எவ்வளோ ரேட்டை கொடுத்தாங்க? அதிகமாக விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு 120 என்னமோ தான். இப்படி அவங்க அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் 80. ஓகே, ஒவ்வொரு இதில் மாறி இருக்கு. இப்போ வரதில் மாறி இருக்கு. ஸோ இதில் அந்த இப்போ இதுவரையும் படிச்சோம் இல்லைங்களா? இதுவரையும் என்ன படிச்சிருக்கோம்? அந்த 8.2 இருக்கு இல்லைங்களா? டெட்ராவேலன்ஸ் ஆஃப், அது கூட இன்னும் ஆரம்பிக்கல. சரிங்களா? ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப், அதில் தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 8.3 இருக்கு இல்லைங்களா?
அந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறது, டெர்மினல்லாம் என்னது, அவுட் சைடில் இருக்கிறதுலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெர்மினல், அந்த சைக்ளோப்ரோபேனு இதெல்லாம் என்னது 8.6 இதெல்லாம் இப்போ ஓரளவு படிச்சிருக்கோம். சரிங்களா? இன்னும் என்னது நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்னது சிம்பிளாக இன்னும் நம்ம என்னது பாடத்துக்குள்ளேயே போகல. என்ன சார் இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஸ்டினாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்னொரு அந்த 8.4 இருக்குது பாருங்கள், என்ன சொல்லுங்கம்மா, அது என்ன சொல்கிறாங்க? இல்லை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 8. இங்கே மாதிரி இருக்கா, இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல டயக்ராம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்கானிக் காம்பவுண்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 261 எல்லாத்துக்கும் மாறி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? 261 இல்லை வேறு வேறு மாதிரி இருக்காமா? பழைய புக். இந்த பார்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ அதில் நிறைய காம்பவுண்ட் இருக்குது. இதுவரையும் என்னது லட்சக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரைஸை பொறுத்தவரையும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட். சரிங்களா? ஓப்பன் செயின் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவரையும் படிச்சு இல்லைங்களா காலையில், CH4 CH3 ஈத்தேன் மாலிகுல், இது எல்லாமே பேர்லாம் நம்ம பின்னாடி படிப்போம், பேரை பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு படிச்சிருந்தோம். ஸோ உங்களுக்கு பாண்ட் லைனில் நான் வரைஞ்சது எல்லாமே என்ன தான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் கிடையாது, என்னதுமா ஏசைக்ளிக். ஓகே, ஸோ அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் ஆர் ரிங் காம்பவுண்ட். பேர் என்னது, சைக்ளிக்னு சொல்லுவாங்க, இல்லைனா க்ளோஸ்டு செயின் சொல்லுவாங்க, இல்லைனா ரிங் காம்பவுண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, 3 ரிங் இருக்கிறது, 3 கார்பன் இருக்கிறது, 6 கார்பன் இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது சைக்ளோஹெக்சீன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதில் சைக்ளோ அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பக்கம் இருக்கிறது ரிவர்ஸ் பேர் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க புக்கில். சரிங்களா? சைக்ளோஹெக்சீன் இந்த பக்கம் இருக்கிறது சைக்ளோஹெக்சீன், இது வந்து சைக்ளோஹெக்சேன். சரிங்களா? சேச்சுரேட்டடாக இருக்கிறது பேர் என்ன, ஏஎன்இன்னு முடியும். சரிங்களா? ஸோ புக்கில் மாற்றி கொடுத்துருக்காங்க. புக்லேயே என்னது தவறுகள் இருக்கும். என்னம்மா ஓல்டு எடிஷனில் கரெக்டாக இருக்குங்களா? அதான் நியூ எடிஷனில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் அதர் தென் கார்பன் ஆட்டம் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். கார்பன் ஆட்டம் இல்லாமல் வேற ஒரு ஆட்டம் இருக்குது, கார்பனுக்கு பதிலாக ஆக்சிஜன் இருக்குது, குளோரின் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது குளோரின் இருக்கிறது கிடையாது, ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைக்கிளிக்காக இருக்குல்ல, அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா, அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா பென்சினாய்டு காம்பவுண்ட், நான் பென்சினாய்டு காம்பவுண்ட். பென்சினாய்டு காம்பவுண்டில் ஒரு 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களா, என்னதுமா, பென்சின் ரிங் இருக்கிறது, அனிலின் இருக்கிறது, நாப்தலின், 3 ரிங் 4 ரிங் போகிறது எல்லாமே என்ன வரும், பென்சின்னா ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர். பென்சின் ரிங் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதெல்லாம் என்ன கேட்டகரியில் வந்துடும், பென்சினாய்டு காம்பவுண்ட். நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்னா ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்காது. சரிங்களா? இது என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அரோமேட்டிக் நேச்சராக இருக்கும். அரோமேட்டிசிட்டி என்னங்கிறத பின்னாடி படிப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்டில் இன்னொரு வகை என்னது, ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்போ பென்சின் ரிங்கில் கார்பனாக இருக்கா, அந்த ஒரு கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி என்னங்கிறதையும் படிப்போம். அதுக்கப்புறம் அலிசைக்கிள் எப்படி பிரிக்கிறாங்க, ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக். ஜஸ்ட் கார்பன் மட்டும் இருக்குது அப்படின்னா என்னது, ஒரே மாதிரி ஆட்டம் இருக்கிறது. இப்போ சைக்ளோஹெக்சேன் இருக்கா இல்லையா, அந்த சைக்ளோஹெக்சேன்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கார்பனும் செகண்டரி கார்பனாக இருக்கா இல்லையா, செகண்டரி கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ ஒரே மாதிரி இருக்கா, அதெல்லாம் என்னது ஹோமோசைக்ளிக். அதுலேயே வந்து ஹெட்ரோசைக்ளிக்னா அதில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு ஆட்டம் ஆட் ஆகிருக்கும். இப்போ செகண்டரி அமீன் இருக்குது, செகண்டரி அமீன் பார்த்தீங்களா இல்லையா, ஒரு ரிங்கு போட்டு நைட்ரஜன் இருக்குது, அது என்ன அமீன், பிரைமரியா செகண்டரியா, செகண்டரி அமீன்மா, நான் சொல்கிறது புரியுதா, இப்படி இருக்கு, இது என்னது ஹோமோசைக்ளிக்கா ஹெட்ரோசைக்ளிக்கா, ஹெட்ரோசைக்ளிக் அலிஃபாட்டிக். சரிங்களா? அரோமேட்டிக் கிடையாது. அலிஃபாட்டிக்னா இந்த டபுள் பாண்ட் இருக்காது, அரோமேட்டிக், அது பின்னாடி படிப்போம், அப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ இது என்னது ஹெட்ரோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் ஹோமோசைக்ளிக் கிடையாது. ஹோமோசைக்ளிக்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹோமோசைக்ளிக், ஒரே மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ இதில் வேற ஆட்டம் இருக்குது, கார்பன் பதிலாக என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், ஹெட்ரோசைக்ளிக். இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்டை ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில்
ஒவ்வொரு காம்பவுண்டும் அதோட நேச்சர் என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆகும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் என்னது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் இப்போ முக்கியமான டாபிக்ஸ். சரிங்களா? ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் சிக்மா அண்டு பை பாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. சார் இப்போ சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன, மீனிங் தெரியணுமா இல்லைங்களா? ஸோ சிக்மா பாண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். கார்பனில் மார்னிங் பார்த்தோமா, ஹைபிரிடைசேஷன் பார்த்தோமா இல்லைங்களா, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஷேர் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுதா இல்லைங்களா, சிங்கிள். சரிங்களா? இந்த பாண்டு இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பாண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா, சிக்மா பாண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர்பிட் தானே இருக்குது. சரிங்களா? எப்படி இருக்கும், எஸ் ஆர்பிட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். எஸ் ஆர்பிட் கோள வடிவம் உடையது, ஸ்பெரிக்கல் ஷேப், படிச்சிருக்கோமா இல்லைங்களா? இன்னொன்று பி ஆர்பிட், எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இது ரெண்டும் எஸ். இன்னொன்று இது டம்பல் ஷேப்பில் இருக்கும், பி ஆர்பிட்டால். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இப்படி வந்து ஃபார்ம் பண்ணும். இது என்னது, எஸ், இது பி ஆர்பிட். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஹைபிரிடைசேஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா என்னது, ஹைபிரிடைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹைபிரிடைசேஷனில் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சிக்மா பாண்ட். சப்போஸ் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பன், டபுள் பாண்ட் கார்பன். ஸோ இங்கே என்ன ஆகும், ஸோ இது என்ன சொல்லுவாங்கம்மா, டம்பல் ஷேப் சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஸோ இந்த பி ஆர்பிட்டாலை பொறுத்தவரையும் சைடு வைஸ் ஓவர்லேப். சரிங்களா? சைடு வைஸ் ஓவர்லேப்பில் என்ன நடக்கும், பாண்டு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங் படிக்கும்போது இன்னும் தெளிவாக படிப்பீங்க. இப்போதைக்கு இந்த லெவல் படித்தா போதுமானது. சைடு வைஸ் ஓவர்லேப்னால என்ன நடக்கும், பாண்டு ஃபார்மேஷன் நடக்கும். எப்பயுமே எந்த பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு, சிக்மா பாண்டா டபுள் பாண்டா பை பாண்டா, சிக்மா பாண்டு தான் ஸ்ட்ராங்கானது. சரிங்களா? இது வந்து என்னது, சைடு வைஸ் அட்ராக்ஷன் தான். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆயிருக்கனால எப்படி இருக்கும் உங்களுக்கு, பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? எதர் ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை டம்பல் ஷேப்லையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த 2 கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ சிக்மா பாண்டுங்கிறது என்னது, ஓவர்லாப் எப்படி ஆயிருக்கும், லீனியராக இருக்கும். சரிங்களா? பை பாண்டுங்கிறது எப்படி இருக்கும், ஓவர்லாப்பு ஆர்பிட்டால். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பின்னாடி ஒவ்வொரு விஷயமா படிக்கும், அப்போ வந்து புரியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இந்த லெவல் போதுமானது. ஸோ அப்போ இது வந்து ஒரு சிக்மா பாண்டுனால உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மீத்தேனில் இருக்கக்கூடிய இது. அப்போ டோட்டலாக எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா. டோட்டலாக எவ்வளோ சிக்மாமா, 4 சிக்மா. ஓகே. ஸோ இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இப்போ கார்பனுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆயிருக்குமா இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு டபுள் பாண்டுன்னு இருந்தால் அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். ஒரு டபுள் பாண்ட் இருந்தால் அங்கே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இதை ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பாண்டாக இருக்கும், பை பாண்டாக இருக்கும். அப்போ ஒரு சிக்மா பாண்டு, ஒரு பை பாண்ட், ஒரு பை பாண்ட். அதுக்கப்புறம் இந்த இது சப்போஸ் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இது என்னது, கார்பன் ஹைட்ரஜன் என்ன பாண்டுப்பா, சிக்மா பாண்டா டபுள் பாண்டா, சிக்மா பாண்ட். சிங்கிள் பாண்டா இருக்கிறதெல்லாம் சிக்மா பாண்ட். ஸோ இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா. டோட்டலாக எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கு, 5 டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். எவ்வளோ பை பாண்ட் இருக்கு, 1 பை. சப்போஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சி ட்ரிபிள் பாண்ட், சி ஹச் ஹச். இப்போ நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டை நீங்கள் என்னவா எடுத்துக்கணும், சிக்மா. அதுக்கப்புறம் எத்தனை பாண்டு வந்தாலும் அது நீங்கள் என்னவா கவுண்ட் பண்ணணும், பை பாண்டாக கவுண்ட் பண்ணணும். அப்போ கீழே வந்து ஒரு சிக்மா எழுதிட்டீங்க. அப்போ மேலே எத்தனை இருக்குமா, 2 பை பாண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு, ஒரு சிக்மா, இந்த பக்கம் ஒரு சிக்மா. அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு பேர் சிம்பிளஸ்ட் அசிட்டிலின்னு சொல்லுவாங்க, அல்கைல், சிம்பிளஸ்ட் அல்கைல், C2H2. ஸோ அப்போ இதில் எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கு, 3 சிக்மா பாண்ட். எவ்வளோ பை பாண்ட் இருக்கு, 2 பை பாண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம், மாலிகுலுக்கு சிக்மா பாண்ட் பை பாண்ட் கண்டுபிடிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க.
calculation of sigma and pi bond. புரியல கேளுங்கம்மா. இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான், சரிங்களா? ஜஸ்ட்டு நான் சொன்ன ஓவர்லேப்பிங் இது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங்கில் தெளிவாக படிப்பீங்க. இப்போ நமக்கு என்னது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஜஸ்ட்டு சிங்கிள் பாண்ட்னா அது என்னதுப்பா? கார்பன் ஹைட்ரஜன் ஆர் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்னா என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். கார்பன் டபுள் பாண்ட்னா பை பாண்ட். கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட்னா ஒரு சிக்மா. டபுள் பாண்ட்னாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கணும், ஒரு சிக்மா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பை பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட்னா அது கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம், கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். சிஎன் குரூப்ல என்ன இருக்கு, 3 பாண்ட் இருக்கா? அப்ப 2 சிக்மா ஒரு பை. கரெக்டா? நான் சொன்னா அப்படியே தலையாட்டக்கூடாது. அடுத்தது என்னது, அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, என்னது நான் சொன்ன வேடே கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? சிஎன் மாலிகுல் ஹேவிங் 2 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வருதா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட், அந்த மாதிரி கொஸ்டின் வருதா இல்லைங்களா? ஸோ அப்போ என்னது, சிஎன் பாண்ட் ஹேவிங் 2 பை பாண்ட் 1 சிக்மா பாண்ட். நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. இதெல்லாம் நீங்கள் என்னது நீங்களாவே எழுதலாம், இது பார்த்து தான் எழுதணும் அவசியம் இல்லை, நீங்களாவே அந்த மாலிகுல் எழுதலாம். இப்போ காலையிலிருந்து இது பண்ணால உங்களுக்கு மாலிகுல் எழுதுறது அந்தளவு கஷ்டமாக இருக்காது. இனிமேட்டு நீங்கள் என்ன பண்ணோம், அதை சரிப்படுத்தணும். சில இதுக்கு அந்த வரைகிறதெல்லாம் என்ன பண்ணோம், அழகாக வரைஞ்சி பழகணும். எதையுமே பண்ணும்போது நீட்டாக பண்ணுங்கள், சரிங்களா? சும்மா ஏனோதானு வரையக்கூடாது, நீட்னஸ் வரணும். டாக்டர் ஆன வாட்டியும் எழுதும்போது என்னது நீட்டாக எழுதணும், சரிங்களா? அந்த சும்மா அந்த டாக்டர் கையெழுத்துன்னு ஏதோ கையெழுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளாம் என்னது நீட்டு படித்து வரவங்க. முன்னாடிலாம் என்னது நீட்டு படிக்காமல் டாக்டர், நம்ம நீட்டு படித்து வராங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும், கையெழுத்து நீட்டாக எழுதணும், சரிங்களா? அதுக்காக தான் அந்த நீட் எக்ஸாமே கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர்லாம் கோழிக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் என்ன பண்ணாங்க, நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் அவனுக்கு தெரியும் அது கஷ்டம் அப்படின்ட்டு, அதனால தான் அந்த எக்ஸாமே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா +2 மார்க் வச்சுட்டு அட்மிஷன் போட்டு போயிடலாமா இல்லையா? நோட் பண்ணிட்டீங்களா சார்? இது என்ன சார், சிம்பிளாக தானே சார் இருக்குது, இதில் என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க, டவுட் வருதா இல்லையா? ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். கொஸ்டின் இதுதான் எல்லாத்துக்கும். சார் இது என்ன சின்ன கான்செப்ட், இதெல்லாம் எதோ கொஸ்டினை கேட்பாங்கன்னா இதுதான் கொஸ்டினை கேட்பாங்க. லைட் போட்டுக்கலாமாம்மா? கேளுங்க, இல்லைன்னா சொன்னாதான் புரியும். இருட்டில் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிங்க தம்பி. கொஞ்சம் நாளைக்கு இந்த இடம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்கம்மா, சரிங்களா? நான் நடந்து போகிற மாதிரி.
எல்லாரும் ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இந்த மாலிகுல் இருக்கா? ஸோ இது என்ன ஃபார்ம்? ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் இருக்குது? ஓப்பன் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று என்னது? பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? CH3 CH2 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 1 2 3 1 2 3. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு CH3 எழுதலாமா இல்லையா? ஓகேவா? இதை நான் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி எழுதுறேன்? CH H H CH H CH H CH H. இங்கே என்ன இருக்கு? CH H H. சரியாயிருச்சா? எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேனா? இப்போ இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். இது என்ன டைப் சிக்மா பாண்ட்? கார்பன் ஹைட்ரஜன் டைப் சிக்மா பாண்ட். அடுத்தது கார்பன் கார்பன் சிக்மா பாண்டா? கார்பனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இன்னொரு கார்பனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்து மியூச்சுவல் ஷேரிங். அப்போ இது ஒரு சிக்மா பாண்ட். அப்போ இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒன்று, 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 இங்கே ஒன்று. சென்டர் இதுல என்னது? சென்டரில் சிக்மா. ஓகே. ஸோ நோட்டை பாருங்கள். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு? எத்தனை சிக்மா போட்டீங்க? 4. புரியுதுங்களா? நிறைய பேர்த்தது மோஸ்ட்லி. அப்போ எவ்வளோ வந்திருக்கு சிக்மா பாண்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. யாரெல்லாம் 16 போட்டது? 1 2. ஓகே. ஸோ அப்போ என்னது ஆன்சர்? என்னதுமா? எவ்வளோ சிக்மா பாண்ட் பெர்சன்ட் இருக்கு? 16 சிக்மா பாண்ட். பை பாண்டு 0, எதுவும் கிடையாது. புரியுதா இல்லையா? ஸோ என்றைக்குமே என்னது? சிம்பிள் தான். பட் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் அதை கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். புரியுதுங்களா? ஸோ இந்த லெவலில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். சேம் அதே கான்செப்ட் தான். இது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. சி ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. சரிங்களா? தப்பு பண்ணால் தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? டபுள் பாண்டு சி, டபுள் பாண்டு சி, ஹைட்ரஜன். இந்த பக்கம் என்னதுமா? கார்பன். கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன். இந்த மாதிரி எழுதியாச்சா? இப்போ பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா. டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். அப்போ என்ன எழுதணும்? ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். இப்படி எழுதிடணும். அடுத்தது இங்கே ஒரு பை பாண்ட், அதே தான் ஒரு சிக்மா பாண்ட். இங்கே என்ன இருக்கு? சிக்மா பாண்ட். இங்கே சிக்மா பாண்ட், இங்கே சிக்மா சிக்மா சிக்மா. இப்போ ஒரு சைட்ல இருந்து எண்ணிட்டு வாங்க. 1 2 3. ஃபர்ஸ்ட் சிக்மா மட்டும் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? அப்போ எவ்வளோ இருக்குமா? இது இந்த மாலிகுல்ல 9 சிக்மா. பை பாண்ட் எவ்வளோ இருக்கு? கமா எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 2 3 2 பை பாண்ட். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னது? சிக்மா பாண்ட் பை பாண்ட் கால்குலேஷன். சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது இந்த பார்ட்டு இந்த மாலிகுலுக்கானது. சரிங்களா? இந்த பார்ட்டு இந்த மாலிகுலுக்கானது. மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ சார் இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்மா? இது இங்கே கொடுத்துருக்கிறது பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? பொறுமையாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸ்பீட் ஆகும், கால்குலேஷன் உங்களுக்கு ஸ்பீட் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் நிறைய சிக்மா பாண்டு சின்ன சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கும் போது பொறுமையாக பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ இப்போ எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? டெர்மினல் இருக்குது சி டபுள் பாண்ட். அப்படின்னா என்ன மீனிங்கு? ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? இங்கே டபுள் பாண்டு, இங்கே இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருந்தால் இங்கே என்னதமாக இருக்கும்? கார்பன். இந்த மாதிரி வந்துருச்சுனாவே இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். டபுள் பாண்டு. அடுத்தது கார்பன். இங்கே என்ன இருக்கிறதா? ஒரு ஹைட்ரஜன். இங்கே
இங்கே CH, இந்த இடம் என்னதுமா CH2 சரிங்களா, CH2. அதுக்கப்புறம் C, இது என்ன பாண்டு ட்ரிபிள் பாண்டு C. இங்கே என்ன இருக்கும் டெர்மினல் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது என்னது CH3. ஸோ இதை CH. ஸோ இது என்ன எழுதலாம் H. இப்போ ஒவ்வொன்றா லெஃப்ட் சைட்லேருந்து வாங்க, இல்லை உங்களுக்கு எந்த சைடு வருதோ அதுலேருந்து வாங்க. இது என்னது சிக்மா. இங்கே என்ன வருமா ஒரு சிக்மா ஒரு பை. ஸோ மேலேயே நீங்கள் பை போட்டு பழங்க சரிங்களா. மேலே ஒரு பை, இங்கே என்னது கீழே சிக்மா பாண்டு. ஸோ இங்கே சிக்மா, இது சிக்மா, இது சிக்மா. இங்கே என்ன வரும் பை பாண்ட், இது சிக்மா, இது சிக்மா, இது ஒரு சிக்மா. இங்கே என்ன வரும்? ஸோ இந்த ஹைட்ரஜனை நீங்கள் தெளிவாக கூட எழுதிக்கோங்க. H இப்படி கூட எழுதிக்கோங்க. CH2வா? ஸோ இப்படி எழுதிட்டிங்கன்னா இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. இங்கே என்ன வரும் 2 பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். இங்கே சிக்மா 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 சிக்மா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 சிக்மா. எவ்வளோ பை பண்ணுமா 1 2 4. புரியுதா? இந்த லெவலில் டெப்த்தாக என்ன பண்ணோம் அனலைஸ் பண்ணும் சரிங்களா. அதனால் கண்ணால் காண்பதும் சொல்லுங்கம்மா, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதே மெய். இன்வெஸ்டிகேஷன் சரிங்களா. எல்லாத்தையும் என்ன பண்ணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் சரிங்களா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்களா? த்ரீ சொல்லியிருந்தேன் அங்கே. சரி, நான் கொஸ்டின் மட்டும் எழுதுறேன். இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது ஓரளவு நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அடுத்த கான்செப்ட் புரியும். ஃபெமிலியர் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி. புரியலாம் கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சாமா போன இதில்? அப்போ இது ஆன்சர் பண்ண முடியுமா? புரியலாம் கேளுங்க, தப்பு இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். கற்றுக்கும் போது தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் தவறு தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்பா. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை என்னது வீட்டில் போய் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க சரிங்களா. நாளைக்கு வந்து நோட்டில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கிறதுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் இதே தான். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன வருமா ஒரு சிக்மா பாண்ட். இங்கே 2 பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். இங்கே சிக்மா, இங்கே ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது ஒரு சிக்மா இருக்குது. இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு சிக்மா. இந்த கார்பன் கார்பன் சிக்மா. இங்கே என்ன இருக்குது 3 சிக்மா. சரியா? எவ்வளோ வருது டோட்டலாக? 10. எவ்வளோ பை பாண்டு? 3 பை பாண்ட். இந்த காம்பவுண்டை பொறுத்த வரையும் இந்த கார்பன் ஆக்சிஜன் இருக்கா, இங்கே என்ன இருக்குது ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். இந்த பக்கம் என்ன இருக்குது 3 சிக்மா. இங்கே ஒன்று இருக்கா இல்லையா, இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா, இங்கே 3 சிக்மா. எப்படி சார் வரையாமலே இது பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் பழக என்ன ஆகும், பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ சொல்ல முடியுமா இதில் எவ்வளோ இருக்குது 4, இந்த பக்கம் 4, இங்கே 1. எவ்வளோ வந்துருச்சுமா 9 சிக்மா 2 1 பை பாண்ட்.
ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா? செக் பண்ணிங்களா? இப்போ இது என்னதுமா? பென்சீன் ரிங். இதை நீங்கள் என்ன பண்ணோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா அப்படியேவும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இங்கே என்ன இருக்கிறத அர்த்தமா? ஃபஸ்ட்டு இது நமக்கு கிளியராக தெரியணும். சரிங்களா? ஹைட்ரஜன் 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 இந்த மாதிரி எழுத தெரியணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு பைபாண்டெல்லாம் உள்ளே போடுங்க. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? ஒரு பைபான் ஒரு பைபான் ஒரு பைபான். ஸோ மீதி எல்லாம் என்னது? சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட். அதே மாதிரி இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் என்ன இருக்குது? இது எல்லாமே கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட். இதெல்லாம் என்னது? சிக்மா 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 சிக்மா. டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு? எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கு? 12 சிக்மா பாண்டு. எவ்வளோ பை பாண்டு? 3 பை பாண்ட். இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஆஸ்க் யுவர் செல்ஃப் சொன்னா இல்லையா? கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்? டைப் ஆஃப் சிக்மா பாண்ட். புரியுதுங்களா? டைப் ஆஃப் சிக்மா பாண்ட். அப்போ என்ன டைப் சார்? என்ன சார் டைப்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட். ஹவு many கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ் ஆர் பிரசன்ட்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது கொஸ்டின் கார்பன் டபுள் பாண்ட் இல்ல கார்பன் 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 சிக்மா பாண்ட். அதே மாதிரி கார்பன் கார்பன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, பை பாண்டுன்னு கொடுத்துருப்பாங்கம்மா. நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. என்ன சார் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் கொடுத்து, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பை பாண்ட். சரிங்களா? அப்போ அவங்க அது என்ன கேட்குறாங்களோ அது தெளிவாக எழுதணும். இது 3 தானே பாசிபிள். வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் பாசிபிள் இருக்கா? இல்லை தானே? இப்போ இந்த 3 இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஓவராலாக 10 சிக்மா பாண்ட் 3 பை பாண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஹவு many கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்? ஹவு many கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதில் எவ்வளோ கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட் இருக்கு? இது ஒன்றாமா? இது ஒன்றா? இந்த சிக்மா பாண்ட் இந்த சிக்மா பாண்ட் ஒன்றா? 2 ஆச்சா? இது என்னது? 3. இதுக்கப்புறம் 4. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 4 கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட் ப்ளஸ் எவ்வளோ கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் இருக்கு? 1. இதுக்கப்புறம் இது 2, இது 3. ஸோ இங்கே 3. டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 6 கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் ப்ளஸ் வேற என்ன இருக்கு? கார்பன் கார்பன் பை பாண்ட். எவ்வளோ இருக்கு? கார்பன் கார்பன் பை பாண்டு கார்பன் கார்பன் பை பாண்டு 3 கார்பன் கார்பன் பை பாண்ட். சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்களா? கார்பன் ஹைட்ரஜன் பை பாண்ட் இருக்குன்னு கொஸ்டின் கேட்க முடியுமா? கார்பன் ஹைட்ரஜன் என்ன ஆகாது? பை பாண்டை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க? ஈஸியான கான்செப்ட், பட் என்ன பண்ணுவாங்க? கடினத்தன்மையை அதிகப்படுத்துவாங்க. ஸோ கொஸ்டினை பில்டப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது? ஹோம்ஒர்க். இதே நோட்டில் எழுதிட்டு வாங்க. ஹோம்ஒர்க் நோட்டில் எழுத வேண்டியதில்லை, இதே நோட்டில் கண்டினியூட்டியாக எழுதிட்டு வாங்க. லோன் பேர், இதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லோன் பேர் அதையும் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இது என்னது? 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது என்னமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் எவ்வளோ லோன் பேர் இருக்குன்னா எவ்வளோ இருக்கு? 2. லோன் பேர்னா என்னதுமா? 2 லோன் பேர். சரிங்களா? லோன்னா சிங்கிள், பேர்னா டபுள். சரிங்களா? இந்த 2 சேர்ந்தது என்னது? சரிங்களா? இது 1. இப்போ லோன் பேர் ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும்? 2. ஆக்சிஜனுக்கு மேலே என்ன இருக்குமா? 2. சரிங்களா? இந்த மாதிரி. ஓகே. ஸோ கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் சிக்மா பாண்ட் பை பாண்ட் இட்ஸ் டைப். டைப்னா என்னது? கார்பன் கார்பன் சிக்மா பாண்டா, கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்டா, இது எல்லாமே என்னது? இட்ஸ் டைப். அது இல்லாமல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். லோன் பேர்ஸ்னா இப்போ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் என்ன இருக்குது உங்களுக்கு?
2 இங்க என்ன இருக்கு 2 இங்க 2 டோட்டலா எவ்வளவு லோன் பேர்ஸ் இருக்கு 6 லோன் பேர்ஸ் 6 into 2 12 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணும் இதுல என்னது லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்கனா இங்க லோன் பேர் how many லோன் பேர் அடுத்தது என்னது ஸோ இதில் நான் எத்தனை கான்செப்ட் சொல்லியிருக்கேன் சிக்மா பாண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு கொஸ்டின் அடுத்தது என்னதுமா பை பாண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு கொஸ்டின் டைப் ஆஃப் பை பாண்ட் டைப் ஆஃப்னா என்னது கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் ஒன்று கார்பன் கார்பன் சிக்மா பாண்டு கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்டு ஒரு டைப் தான் புரியுதுங்களா நான் சொல்றது கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்திருக்கா இல்லையா ஸோ அப்போ அதுவும் கண்டுபிடிக்கணும் அப்போ இட்ஸ் டைப் இது என்னது 3 டைப் இது லோன் பேர்னா எவ்வளோ லோன் பேர் இருக்கு எவ்வளோ லோன் பேர் இருக்கு 6 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா 6 into 2 12 எலக்ட்ரான்ஸ் சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதியிருக்கணும் இந்த ஒரு காம்பவுண்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ 1 2 3 5 நோட் பண்ணிக்கோங்க 5 4th ஒன்னா நான் இந்த ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவோமா என்னோட கிளாஸ் எப்பயுமே என்னது ஒர்க் பண்ணுற கிளாஸாக தான் இருக்கும் சும்மா வந்து ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க நான் மற்ற விஷயத்தில் கூட எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா பிடிக்காது ஆக்சிஜன் மேலே உங்களுக்கு இயல்பாகவே கொடுக்கல வெறும் ஆக்சிஜன் இந்த மாதிரி லோன் பேர் மென்ஷன் பண்ணாலும் அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தமா 2 லோன் பேர் இருக்கிறதா அர்த்தம் சப்போஸ் வாட்டர் மாலிகுல் இருக்கு என்னதுப்பா ஓ ஹச் இப்படி இருக்கா இல்லையா இயல்பாகவே அது மேலே என்ன இருக்கும் 2 லோன் பேர் இருக்கும் அவங்க கொஸ்டினில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா நம்மளே தான் என்னது புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்கேன் 6 மாலிகுலா போதுமா என்ன வேணுமா இதுவே ரொம்ப அதிகம் சார் இதுல இன்னும் இருக்கு ஹைபிரிடைசேஷன் இருக்கு சரிங்களா ஹைபிரிடைசேஷன் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணோம் ஹைபேக் நாமின்கிளேச்சர் போகணும் ஸோ இதுவரை இது போதும் சரியா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் என்னது எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க